இப்போ என்ன பாடம் பார்க்க போகிறோம்னா தமிழக அரசியல் வளர்ச்சிங்கிற பாடம் பாலிட்டியிலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா நிகழ்வுகளின் நாட்குறிப்புன்னு ஃபஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது எல்லா இயரையும் நம்ம தான் கம்பல்சரி படித்தே ஆகணும். ஒன்றுமே கிடையாது, ஈஸி தான். 1914 திராவிட கழகத்தின் தோற்றம். அந்த திராவிட தீக்காங்கிற கட்சி தோன்றியது வந்து 1914. இதில் நம்ம நல்லா ஞாபகம் வைக்க வேண்டியது 1916 தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்படுது. அதாவது SILF அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, செல்ஃப் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷன், அந்த கட்சி. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான. நவம்பர் 20 ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. 1917 நீதி கட்சி என்ற கட்சி உருவாக்கப்பட்டுச்சு. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள். 1925 வந்து பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தோற்றுவித்தது. 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கும். அதே ஆண்டில் தான் இந்தி அவர் திணிச்சிருப்பார். அதனால் அதை எதிர்த்து ஒரு போராட்டம் நடந்திருக்கும். 1944 சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1949 அண்ணா பிரிஞ்சு போய் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு கட்சி ஓப்பன் பண்ணிடுவார். அதான் இப்போ இருக்க திமுக. அடுத்து 1946 சென்னை மாநிலத்தில் டி பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது. 47 OP ராமசாமி முதலமைச்சர் ஆயிடுவார். 1949 பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட்டிருக்கும். இப்போ நமக்கு நல்லா தெரியணும், 47 ராமசாமி, 49 குமாரசாமி, கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. 1952 முதல் பொது தேர்தல் நடைபெற்றது. அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம ராஜாஜி ஜெயிச்சிருப்பார். 52லேருந்து 54 வரை அவர் தான் ஆட்சியில் இருப்பார். அதுக்கப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். ஆல்ரெடி 1937 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். இது 1965 ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1967 CN அண்ணாதுரை தலைமையின் கீழே திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும். 1969 CN அண்ணாதுரை காலமாயிருவார். 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் 1969 மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார். 1972 ADMK, அதாவது அஇஅதிமுக கட்சி எம்ஜிஆரால் நிறுவப்பட்டுச்சு. பட் ஆனால் ஆட்சிக்கு அவங்க வந்தது எப்போனா 1977. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 5 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. 1974 மாநில தீர்மானம் சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. அப்போ 1974 என்னது, மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறுவப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உள்ளே போகலாம் அந்த கண்டென்ட்டுக்குள்ளே. தமிழக அரசியல் வரலாறு. இப்போ உள்ளே போனோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, சென்னை மாகாணம் கிபி 1801 தான் உருவாக்கப்பட்டுச்சு. இது கொஸ்டின். சென்னை மாகாணம் எப்போது உருவாக்கப்படுதுன்னு கேட்டால் கிபி 1801. அடுத்து தற்போதுள்ள மாநிலங்களான இப்போ இருக்குல்ல அந்த மாநிலங்கள் என்னென்னலாம் இப்போ வந்து சென்னை மாகாணமாக அழைத்தார்கள்னால், ஆந்திரா, கேரளாவின் மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி முழுவதும் மற்றும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசமும் இதை வந்து மொத்தமாக சேர்த்து சென்னை மாகாணம் என்று அழைத்தார்கள். அடுத்து சென்னை மாகாணத்தை முக்கியமாக பார்க்கணும்னா, திராவிடன் என்ற வார்த்தை அறிஞர்கள் மற்றும் தமிழர் அல்லாதோர் ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டுகொள்ள பயன்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் பிராமணர்கள் ஆரியர்கள் எனவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டனர். அடுத்தது பார்க்கணும்னா, ஃப்ரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ், இவரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் 1812 புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவினார். நல்லா நான் வச்சுக்கோங்க, புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவனது யாருன்னா நம்ம ஒயிட் எல்லிஸ் தான். எல்லிஸ் நல்லா நான் வச்சுக்கோங்க, சரியா? அது 1812. இவர் திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அறத்துப்பாலில் 18 அதிகாரங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அறத்துப்பாலில் ஆல்ரெடி நமக்கு எத்தனை அதிகாரங்கிறது தெரியுமா? ஆல்ரெடி 38 அதிகாரம் இருக்குன்னு தெரியும். அதில் 18 இவர் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காராம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருத மொழி குடும்பத்தை சேர்ந்தவை அல்ல என்றும் அவற்றை திராவிட மொழி குடும்பம் என வகைப்படுத்தலாம் என்றும் விளக்கியிருந்தார். நல்லா கேட்டுக்கோங்க, ஓகேவா? தொன்மையான தமிழை முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியலை முதலில் வெளியிட்டவர் எல்லிஸ் ஆவார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, தொன்மையான தமிழ் தான் ரொம்ப பழமையானது, அதுதான் முதன்மையாக கொண்ட திராவிட மொழி குடும்பம் என்ற கருத்தியல் முதலில் வெளியிட்டவர் எல்லிஸ் தான். அதனால்தான் அவரை தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என அயோத்திதாச பண்டிதர் அளித்தார். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அயோத்திதாச பண்டிதரால் தமிழ் மறுமலர்ச்சி முன்னோடி என்று அழைக்கப்பட்டது யாருன்னு கேட்டாங்கன்னா எல்லிஸ். ஓகேவா? அதெல்லாம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போது ராபர்ட் கால்டுவர். எல்லாருக்குமே தெரியும். ராபர்ட் கால்டுவர்னு சொல்கிறாரு, நமக்கு என்ன ஞாபகம் வரும்? திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம், அதாவது தென்னிந்திய குடும்ப மொழிகளின் ஒப்பிலக்கணம் 1856 அதில் வெளியிட்டார். இவர் எப்போ வந்து சமய பணிக்காக நம்ம இங்கே தமிழகத்துக்கு வந்தார்னா 1838 சமய பணிக்காக திருநெல்வேலி இடையான்குடிங்கிற ஒரு பகுதிக்கு வந்தடைகிறார். ஓகேவா? இவர் சமய பணியும் ஆற்றினார், கல்வி பணியும் ஆற்றுறதுக்காக தான் இங்கே வந்தார். அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதில் இவ்வளோ போதும். அடுத்து மகாராஷ்டிராவில் கூட மகாத்மா ஜோதிபா பூலேன்னு ஒருத்தர் இருக்கிறாங்களா, அவங்க இதே போன்று ஒரு பிராமணர் இல்லாத இயக்கத்தை துவங்கினார்.
அவருமே அங்கே வந்து பிராமணர் அல்லாத இயக்கத்தை தோன்றதுக்கு முக்கிய காரணம் ஜோதிபா புலே தான். அடுத்து 1852 கஜ்லூர் அஜ்மீனாரசு செட்டி என்பவர் இதனை வெளிப்படுத்தி ஆங்கில இந்திய கழகத்திலிருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை தொடங்கினார். இப்போ கொஸ்டின் எப்படி வரும்னா, சென்னை வாழ் மக்கள் சங்கம் என்ற கட்சி அந்த அமைப்பை தொடங்கியவர் யார் கேட்டாங்கன்னா கஜ்லூர் லட்சுமிநாரசு. அது எந்த ஆண்டுனா 1852. 1852 ஆரம்பார். அவர் 1862 காலமாயிருவார். ஒரு 10 வருஷம் தான் இந்த அமைப்பு வந்து நல்லா செயல்பட்டுருக்கும். அதுக்கப்புறம் வலுவிழந்து போயிடும். 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. சென்னை மாகாணத்தை சார்ந்த பிராமணர் அல்லாதோருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. அதாவது பிராமணரே இல்லாதவங்களுக்குலாம் கல்வி வேலைவாய்ப்பில் எந்த ஒரு எதுவுமே கிடைக்கவே இல்லை. எல்லாமே பிராமணர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நம்ம பிராமணர் அல்லாதவர்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அடுத்து 1913 ஆளுநரின் செயற்குழு உறுப்பினர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்னன்னா திரு சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ். நம்ம இதில் நல்லா நினச்சிக்கிட்டு ஜோர்டன் கார்டிவ்ங்கிறத நல்லா நினச்சிக்கோங்க. அவர் ஒரு புள்ளி விவரத்தை அளித்திருக்காரு. என்ன அளித்தார்னா, மக்கள் தொகை மொத்தம் எடுக்கிறாங்க, அதில் வெறும் 3% மட்டும்தான் பிராமணர்கள் இருக்காங்களாம். ஆனால் அவங்க அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்தார். வெறும் 3% இருக்கும் பிராமணர்கள் 97% இருக்க மற்றவர்களை அவங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம இவங்களே எல்லா வாய்ப்பையும் எடுத்துக்கிறாங்க. இதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து நீதி கட்சிக்கு போயிடலாம். கண்டென்ட்டுக்கு நீதி கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் ஆனது பிராமணர் ஆதிக்கத்தில் இருந்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் அப்போ இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஃபுல்லாகவே பிராமணர்களோட ஆதிக்கத்தில் தான் இருந்தது. சென்னை மாகாணத்தில் உள்ள பிராமணர் அல்லாத தலைவர்கள் பிராமணர் அல்லாத ஒரு அரசியல் அமைப்பை ஒன்றிணைத்துவாங்க நினைத்தார். இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்மளா சேர்ந்து ஒரு அரசியல் அமைப்பை நம்ம உருவாக்குவோம், நமக்கு பிராமணர் அல்லாதவர்களுக்கு என்று அவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் 1916 நவம்பர் 20 உருவாக்குனாங்க. யாருன்னா TM நாயர், சர் PT தியாகராயர் மற்றும் டாக்டர் C நடேசனார். நடேசனார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். போன்றவர்கள் பிராமண அல்லாதோரின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை நிறுவினர். ஓகேவா? இவ்வாறு உருவான பின்னர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு புகழ்பெற்ற நீதி கட்சியானது. நீதி கட்சின்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, இவங்க 3 பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. தமிழில் திராவிடன், இங்கிலீஷில் ஜஸ்டிஸு, தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. அதில் இங்கிலீஷில் இது போன பத்திரிகை நல்ல ஃபேமஸ் ஆயிரும். அப்போ ஜஸ்டிஸோட தமிழாக்கானது நீதி. அப்போ நீதி கட்சின்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து நீதி கட்சியோட முக்கிய நோக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் லைட்டாக வாசி பார்த்தாலே போதும். 1919 மாண்டேகி செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்ததன் மூலம் சில துறைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அமைச்சருக்கு என ஒதுக்கப்பட்டது. சில துறைகளை மட்டும் எடுத்து தனியாக ஒதுக்கியிருக்காங்க, அமைச்சர்களுக்கு, இந்திய அமைச்சர்களுக்கு என்று ஒதுக்கியிருக்காங்க. இரட்டை ஆட்சியின் கீழ் 1920 நடந்த முதல் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உத்தலாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தேர்தலை, அதாவது 1920 தேர்தல் நடந்திருக்கும். அப்போது காங்கிரஸ் வந்து உத்தலாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக அந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கும். ஆனாலும் பல்வேறு அடையாளங்களில் காங்கிரஸை சேர்ந்த பலர் தேர்தலை போட்டியிட்டனர். அதாவது யாராவது மாற்றத்தை விரும்புவோர், மாற்றத்தை விரும்பாதவர் ரெண்டாக பிரிவாங்க. அதில் ஒரு பக்கம் ஒரு மாற்றத்தை விரும்புவோர்கள் எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ்க்கு சார்பில் போட்டியிடுவாங்க. ஆனால் காங்கிரஸுங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அவங்களோட இது. ஓகேவா? அடுத்து நீதி கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்திற்கு சுப்பராயலு முதலமைச்சரானார். அதான் முக்கியமானது. அப்போ 1920 வெற்றி பெற்ற முதல் CM முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுப்புராயலு. அவரின் இறப்பு வந்து அடுத்த வருஷம் 1920 வராரு, 21 இறந்துடுறாரு. 21 யார் அதுக்கப்புறம் பதவிக்கு வர்றாருன்னா பனகல் ராஜா, பனகல் அரசர், பனகல் ராஜா என்ன வேணால் சொல்லலாம், அவர் தான் பதவிக்கு வராரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருந்தது. அடுத்து அவர்கள் நீதி கட்சிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா, சூத்திரக்காரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி, போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்துதல் போன்றவற்றில் இருந்த பாகுபாடுகளை நீக்கினர். நிறைய பாகுபாடு, இவங்க தான் இது பண்ணணும் அப்படின்றத பாகுபாடு எல்லாத்தையும் நீதி கட்சி வந்து எல்லாத்தையும் அகற்றி விடுது. இந்து சமய அறநிலை வாரியத்தை அமைத்ததன் மூலம் ஆலய விவகாரங்களை ஒழுங்குபடுத்தினர். இந்து சமய அறநிலைத்துறை அது எப்போ வந்து அந்த வாரியம் அமைக்காங்கன்னா 1926 அமைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, 1926 6ன்னு முடியுது. எல்லா ஒரு இந்து கோயில்லையுமே ஒரு 6 இருக்க தானே செய்யும். அந்த இதை நான் வச்சுக்கோங்க. இந்து சமய அறநிலை வாரியம் தான் 1926. அடுத்து சில பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில் தான் கொண்டு வந்தாங்க. ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல, சும்மா பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. மதிய உணவு கொடுக்கலாமா, கொடுத்தா எல்லா பக்கமும் ரீச் ஆகுமா, எல்லாருக்கும் பயன்படுமாங்கிற மாதிரி
அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை தகுதி அப்படின்னு இருந்தது, அதை நீக்குறாங்க. அப்படி சமஸ்கிருத அறிவு இருந்தால் தான் மருத்துவ கல்வி படிக்க முடியுமாங்கிறத நீக்கிட்டு பிராமணர் அல்லாத மாணவர்கள் மருத்துவ கல்வியில் நுழைவதற்கு வழி செய்யப்பட்டது. யார்? நீதி கட்சியோட ஆட்சியில். இதே ஆட்சியில் தான் முத்துலட்சுமி இருக்காங்க, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அவர்களோட முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டுச்சு. 1930 அவங்க மசோதாவை இது பண்ணியிருப்பாங்க. 47 அது நிறைவேறி அந்த சட்டம் வந்து செல்லும்படியாக ஆகியிருக்கும். பெண்களுக்கு வாக்குரிமை பெற்றதும் நீதி கட்சியோட முன்முயற்சியால் தான். அடுத்து நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு கேட்டாங்கன்னா 1929. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. இந்த 2 இயருமே ரொம்ப முக்கியம். 1926னா ஆந்திரா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம்னா 1929. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போனோம்னா பெரியார் ஈவே ராமசாமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் இருக்குது. அது என்னென்னு பார்த்துக்குறோம். ராஜாஜி அரசாங்கம் இந்தியை கட்டாய பாடமாக்குவது என முடிவெடுத்ததை தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அழித்து வட இந்திய ஏகதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என பெரியார் கருதினார். அதாவது இந்தி மொழியை உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அது நம்ம வட இந்திய ஏகதிபத்திய நிறுவும் முயற்சி என பெரியார் வந்து கருதியிருக்காரு. அடுத்து சென்னை மாகாணத்தில் மாபெரும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றதன் விளைவாக மாகாண அரசாங்கத்தில் பெரியார் சிறையில் அடைக்கப்பட்டார். எல்லாரும் இந்திய எதிர்த்து 1937 போனாங்களா, அதுக்காக எதிர்த்து போனதுனால அவங்க எல்லாரும் சிறையில் அடைக்காங்க. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றார் என்பதனால் பெரியாரை என்ன சொல்கிறாங்கன்னா சிறை பறவை என்றும் அடைமொழியிட்டு அழைக்கப்படுறார். அப்போ கேட்பாங்க கொஸ்டினில், சிறை பறவை என்று அழைக்கப்படுவதற்கு யார் கேட்டாங்கன்னா நம்ம பெரியார். அவர் எத்தனை வருஷத்தில் எத்தனை வாட்டி இருந்தாரா? 15 வருஷத்தில் 23 முறை சிறையில் தான் இருந்தாராம். அடுத்து இதே முக்கியமான ஒன்று என்னென்னா 1938ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக, அப்போ இது ரொம்ப முக்கியம், நீதி கட்சியின் தலைவராக பெரியார் எப்போ ஆனார்னா 1938 சிறையில் இருந்தார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டார். எல்லாருக்கும் தெரியும். 1924 கேரளாவில் நடந்துச்சு, நமக்கு தெரியும். திருவிதாங்கூருங்கிற ஒரு பகுதியை சேர்ந்த இடத்துல தான் வைக்கம் சத்தியாகிரகம் நடந்துச்சு. அதில் சிறப்பாக பங்குறதுனால அவருக்கு வைக்கம் வீரருங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சேர்மாக தேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டிற்கு எதிராக பிரச்சாரம் நிறையா செஞ்சுருக்காரு. அப்போ இவரோட ஆலோசனை எல்லாமே போய் சொல்கிறாரு. காங்கிரஸில் யாரும் அதை ஏற்றுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு அசைவே கொடுக்கல. உடனே காங்கிரஸ் விட்டு விலகி 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இவ்வியக்கம் தேர்தல் அரசியலை தவிர்த்ததுடன் சமூக சீர்திருத்தம், சாதி முறையை ஒழிப்பது, மண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம், பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது போன்றவற்காக பிரச்சாரம் செய்தது. அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளுக்கு தெரிய வேண்டியது, பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமியாருக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்படுது. ரொம்ப 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 முக்கியம். பெரியார் என்ற பட்டம் எப்போது வழங்கப்பட்டுச்சுன்னா நவம்பர் 13, 1938 பெண்கள் மாநாட்டில் நீலாம்பிகை அம்மையார், தருமாம்பாள் அவங்களோட தலைமையில் தான் இவருக்கு இந்த பட்டம் கிடைத்திருக்கும், பெரியாருங்கிற பட்டம். பெரியாரின் நாளேடுகள் 5 இருக்குது. அதில் நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது குடியரசு புரட்சி, பின்பு விடுதலை போன்றவை சுயமரியாதை கருத்துக்களை சிறப்பான முறையை பிரச்சனை. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. குடியரசுங்கிறது 1925, ரிவோல்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அது ஆங்கில இதழ், அது ஒன்று மட்டும் தான் ஆங்கில இதழ், அது வந்து 1928, புரட்சி 1933, அதுக்கப்புறம் விடுதலை வந்து 1935 வரும். பகுத்தறிவு வந்து 1934, பகுத்தறிவு 34, விடுதலை 1935. உண்மைங்கிற ஒரு பத்திரிகையும் நடத்தியிருக்காரு பெரியார் வந்து. அடுத்து சுயமரியாதை இயக்கம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 1929 தான் செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடைபெற்று இருக்கும். அடுத்து 1937ஆம் ஆண்டு ராஜாஜி என்று புகழ்பெற்ற ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் ஓரிடத்தை தவிர அனைத்து இடங்களிலும் வெற்றி பெற்றுச்சு. 1937 யார் ஜெயிச்சா நமக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி ஃபஸ்ட்டு அமைச்சரவை அமைச்சது ராஜாஜி. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் வெற்றியானது நீதி கட்சியின் வீழ்ச்சியினால் கிடைத்ததாகும். அது நல்லா தெரியணும். ஸோ அவங்க ஜெயிச்சாங்கிறது போட்டி போட்டு எல்லாம் ஓகே தான், ஆனால் நீதி கட்சியோட வீழ்ச்சி தான் இதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஜெயிக்கிறதுக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து அதிகாரத்துக்கு வந்த உடனே காங்கிரஸ் அரசாங்கம் பள்ளிக்கூடங்களில் இந்தியினை கட்டாயமாக அறிமுகப்படுத்தியது. பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினை தொடங்கினார். இந்திய வந்தோடனே காங்கிரஸ் கட்சி, அதாவது நம்ம ராஜாஜிங்கிறவர் இந்தியை தான் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே அறிமுகப்படுத்துகிறாரு. இதை எதிர்க்கிறாரு பெரியார். சிங்காரவேலர் மற்றும் அவரின் உடன் இருந்தோர் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களாக கவரப்பட்டனர். நமக்கு தெரியும் சிங்காரவேலர், அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே சுயமரியாதை இயக்கத்துக்கு ஒரு ஆதரவாக இருந்திருக்காங்க, அதனால கவரப்பட்டிருக்காங்க, அது தெரிஞ்சுக்கணும்.
பிராமண புரோகிதர்கள் இல்லாத சுயமரியாதை திருமணத்தை மேற்கொள்ள ஆதரவு தெரிவித்தார். ஒரு திருமணம் நடக்குன்னா அர்ச்சகர்களே இல்லாத ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யார்? பெரியார் சொல்கிறாரு. அவர் மத விழாக்களை மக்கள் பின்பற்றுவதை ஆதரிக்கவில்லை. எந்த ஒரு மத விழா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, எந்த மதத்துக்கான விழாவும் கொண்டாட வேண்டாங்கிறாரு. அவரும் விரும்பலை. எந்த ஒரு சமூக நிகழ்வுகளிலும் பிராமணர்களின் சேவைகளை பயன்படுத்தாமல் இருக்க செய்ய. எந்த ஒரு சமூக நிகழ்வும், அது பிறப்போ இறப்போ ஒரு கல்யாணமோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் யாரோட பிராமணர்களின் சேவைகளை பயன்படுத்தாமல் இருக்க செய்தார். அடுத்து நீதி கட்சியோட வீழ்ச்சி எப்படி ஆச்சுன்னா 1929ஆம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாநிலத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்துச்சு. பட் 1930ஆம் ஆண்டுகளில் சென்னை மாநிலத்தில் அதன் புகழ் மங்க தொடங்கிறது. அதாவது 29 வரை நல்லா பீக்கில் இருந்துச்சு. 30 அது வந்து டவுன்ஃபால் ஆக ஆரம்பிக்குது. அடுத்து இதோட வீழ்ச்சிக்கு முக்கியமான 3 காரணங்களுக்கு. ஒன்று என்னென்னா ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவு இழந்தது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுதான் வேணும், அது இழந்துருச்சு. ரெண்டாவது, பெரியார் தலைமையில் இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமானது. அதுவும் ஒரு டவுன்ஃபாலுக்கு தான் இதாகச்சு. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு தன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தன. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் வந்து இதுக்கு பெருமளவு வீழ்ச்சியை தான் கொண்டு போய் விட்டுருச்சு. இதான் 3 காரணங்கள். அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம். ராஜாஜி முதலமைச்சரானார், நமக்கு தெரியும் 1937. அவர் முழுமையான மதுவிலக்கு அதை கொண்டு வந்தார். ஜமீன்தார் முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தினார். இதெல்லாம் சூப்பர். உண்மையில் அவர் ஆட்சியில் இது நல்லது தான். மேலும் ஒடுக்கப்பட்டோர் ஆலை நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்தார். இதுவும் சூப்பர் தான் ராஜாஜி கொண்டு வந்ததில். இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்திய நடவடிக்கையானது பல பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு காரணமான. இது ஒன்று தான் ஒரு மாதிரி அகேன்ஸ்டாக எல்லாருக்குமே ஆகிட்டு. என்னென்னா இந்தி மொழியை தான் கட்டாயமாக்கணும் அப்படின்றது தான் பல பள்ளிக்கூடங்கள் மூடுவதற்கு காரணமாயிடுச்சு. இது சுயமரியாதைக்காரர்கள் மற்றும் தேசியவாதிகளான மறைமலை அடிகள் போன்றோரை ஆத்திரமடைய செய்தது. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனால் 1937ஆம் ஆண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். பெரியார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் கைதானார்கள். மேலும் பல பேர் சிறையில் இருந்தனர். அது நமக்கு தெரியும். சேலம் மாநாடு நடக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. 1944 நடந்திருக்கும் இந்த மாநாடு. இந்த மாநாட்டில் பெரியாரோட தளபதியாக இருந்தது நம்ம அண்ணாதுரை, CN அண்ணாதுரைன்னு தெரியும். அவர் தான் திறமையான சொற்பொழிவாளர் வந்து தெரியும். அவர் நீதி கட்சியின் பேரை திராவிடர் கழகம், அதாவது திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். இப்போ கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா, திராவிடர் கழகம் என்ற தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தது யார் சேலம் மாநாட்டில் கேட்டாங்கன்னா அண்ணாதுரை தான். ஓகேவா. பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். அதில் தான் ஒரு வாசகம் சொல்லியிருப்பார், அது முக்கியம். திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். நல்லா நினச்சிக்கோங்க, திராவிட நாடு திராவிடர்களுக்கே அப்படின்னு சொன்னது பெரியார், அவரோட முழக்கம். திராவிடர் கழகமானது கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் குறிப்பாக மாணவர்களிடத்தில் மிகவும் புகழ் பெற்றது. கிராமம் அடுத்து நகர்ப்புறங்களிலையும் நல்லா ஒரு ஃபேமஸ் ஆச்சு திராவிட கழகம். மாணவர்களிடத்திலும் நல்லா மிகவும் புகழ் பெற்றது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 நடந்தது. என்ன காரணம்னா 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள், அதாவது குடியரசு நாள்னு சொல்லுவோம்ல, அந்த குடியரசு நாளில் தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 ஆர்டிகல் 313 படி இந்தி மொழியை வந்து இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டுச்சு. இது வந்து ஒரு சில பேருக்கு ஓகே இருந்தாலும் ஒரு சில பேர் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அது ஏற்றுக்க முடியல யாராலையும். மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளை திமுக துக்க நாளாக அனுசரிக்க தீர்மானித்தது. அதன் பல தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இவங்க துக்க நாளாக அனுபவிச்சு எல்லாம் போராட்டம் மாதிரி கருப்பு கொடி காட்டுறாங்க. இவங்களுக்கு பிடிக்கல, உடனே அவங்க எல்லாரையும் கைது பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை திராவிட கழகம் என மாற்றியும் திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என்றும் அறிவித்தது. சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது தமிழர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார். என்ன சொன்னாங்க? சமூக பண்பாட்டு சமத்துவத்திற்கு முன்பாக விடுதலை அடைவது தமிழர்களின் நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறினார். முக்கியமானது ஒன்று கேட்டுக்கோங்க. 1949ஆம் ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது. அண்ணாக்கும் பெரியாருக்கும் சில டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு முரண்பாடு ஒரு இடத்துல இருந்திருக்கு. அவ்வளோ பாசமாகவும் அவ்வளோ மரியாதையும் இருந்தாங்க. பட் முரண்பாடுங்கிறது கருத்தில் யாருக்குனாலும் நடைபெறலாம்ல. அப்படி நடைபெறனால இவர் 1949ஆம் ஆண்டு அண்ணா தனியாக பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார். அடுத்து 1951ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் உயர்கல்வியில் சாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்தெறிந்தது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு சாதி வாரியாக இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதை உச்சநீதிமன்றம் உடைத்தெறியுது. உடனடியாக பெரியாரின் திராவிட கழகம் மீண்டும் சாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்ப பெற போராட்டத்தை துவங்குது. ஒரு போராட்டத்தை துவங்கிறோம், கண்டிப்பாக துவங்கணும் அப்படிங்கிற மாதிரி துவங்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதில் போய் சேரவும்
நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவோட இதுவும் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி அந்த உச்சநீதிமன்றம் சொன்னதை எதிர்த்து போய் நிற்கிறாங்க. காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்த சிக்கலை மத்தியில் இருக்கும் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். அவர் தான் கொண்டு போகிறாரு. இதனைத் தொடர்ந்து சமூக மற்றும் கல்வி அடிப்படையில் பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்டத்திருத்தம் இயற்றப்பட்டது. முதலாவது நாடாளுமன்ற சட்டத்திருத்தம் என்ன கேட்டாங்கன்னா, அந்த பிற்படுத்த வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு கொடுத்தது தான். காமராஜர் ஒன்று சொல்லியிருக்காரு, அது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை. நல்ல கோட்ஸ். என்னென்னா, சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காக ஏற்பட்டவை. ஒரு சட்டம் போடுறாங்க, ஒரு விதி போடுறாங்க, இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது ஓகே, மக்களுக்காக தான். பட் ஆனால் இந்த சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காக தான் மக்கள் அப்படிங்கிறது இல்லை. மக்கள் அவங்கவுங்க வேலை தான் பார்ப்பாங்க, அவங்க சொல்கிற ரூல்ஸை மதிப்பாங்க, சட்டத்தை ஏற்றுக்கிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதுக்காக தான் இருக்காங்கன்னா கேட்டால் கிடையாது, இல்லை அப்படின்னு காமராஜர் சொல்லியிருக்காரு. நல்ல கோட்ஸு. அடுத்து ராஜாஜியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, 1952-54 முதல் முதலமைச்சராக இருந்தார். சரியா? பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறார். வந்தோடனே பள்ளிகளை இந்திய மொழியை திணித்தார். புதிய பள்ளிக்கூடங்களில் பகுதி நேரமாக கற்பதற்கு பரம்பரை தொழில் எனப்படும் குலக்கல்வி புதிய தொடக்க கல்வி திட்டத்தை குலக்கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப நம்ம தமிழ்நாடு மக்களிடையே ரொம்ப ஒரு வெறுப்பு இதை உண்டாக்குற மாதிரி ஆக்கிருச்சு. அதை யாரும் ஏற்றுக்கல. ராஜாஜியின் இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து திராவிட தலைவர்கள் மாநிலம் முழுவதும் போராட தொடங்கினர். காங்கிரஸ் தலைவர்களின் ஒரு 10 ராஜாஜியின் திட்டத்தை, காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஒரு பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது எங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கல அப்படின்னு கோபமாகறாங்க. இதுவே ராஜாஜி பதவி விலகுவதற்கு காரணமாக இருந்தது. அவரை தொடர்ந்து வந்தவர் தான் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்கிறார். காமராஜரோட காலம் 1954 63 வரை 9 வருடங்கள் ஆட்சி கொடுத்துருப்பார். சிறப்பான ஆட்சி, அதில் ஒரு டவுட்டும் கிடையாது. அவர் குலக்கல்வி திட்டத்தை வந்தோடனே ஒழிக்கிறாரு. பள்ளிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு உயர்த்தினார். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் வியக்கத்தக்க அளவிற்கு தொழில் வளர்ச்சியை உறுதி செய்கிறாரு. ஏழை கிராமப்புற குழந்தைகளும் கல்வி பெற செய்தார். அவர் குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி யாரும் கேட்டாங்கன்னா, நம்மளோட காமராஜர் தான். அது நல்ல ஒரு திட்டம். திராவிட கட்சிகளின் ஆட்சி. 1967 ஆண்டு பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. திமுக வெற்றி பெற்ற சி.என். அண்ணாதுரை முதலமைச்சர் ஆனார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் கட்சி 1967 தோற்கடிக்கப்படுது. 1967 அண்ணா பொறுப்பேற்கிறார் முதலமைச்சராக. அடுத்து 1969 ஆண்டு சி.என். அண்ணாதுரையின் தலைமையிலான அரசாங்கம் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது. அப்போ கேட்பாங்க, மெட்ராஸ் மாநிலத்தோட பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்தது யாருடைய ஆட்சியில்னா அண்ணா ஆட்சியில். அது எந்த வருஷம்னா 1969. ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் பேக் கொஸ்டின்லேயும் இருக்குது. 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் அது போட்டிருப்பாங்க. அதன் மூலம் சென்னை மாகாணத்திலிருந்து மலையாள பகுதியில் கேரளாவிற்கும், தெலுங்கு பகுதியில் ஆந்திர பிரதேசத்திற்கும், கன்னட பகுதியில் மைசூர் மாநிலத்துக்கும் தரப்பட்டது. இங்கனம் சென்னை மாகாணம் தமிழர்களின் மாநிலமாக உருவானது. அது எல்லாருக்கும் தெரியும், சென்னை மாகாணம் தான் தமிழர்களின் மாநிலம். அதே மாதிரி காமராஜர் ஒரு நிலையான ஆட்சியை தந்தார், கண்டிப்பாக கொடுத்தாரு. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த நம்ம அண்ணாவோட ஆட்சியில் ஒரு 4 இது சிறப்பாக இருந்துச்சு. என்னென்னா, 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமயமாக்கியிருக்காரு. அனைத்து சாதி ஏழை மாணவர்களும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. 3வது முக்கியமானது, 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டுச்சு இவரோட ஆட்சியில் தான். தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வழங்கப்பட்டது. அது ரொம்ப முக்கியம். அடுத்து, தமிழ்நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு திராவிட கட்சியோட ஆட்சி. கடந்த 62 ஆண்டுகளாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து வருகின்றன. எத்தனை ஆண்டுகள்னால் 62 ஆண்டுகள். சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என்றும் திருமண சட்டத்தை இயற்றியது, மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்தது எல்லாமே அண்ணாவோட செயல்தான், அவரோட திட்டங்கள் தான். தமிழகத்தில் இருமொழி கொள்கையை மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னார். அதாவது ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழி 2 மொழி தான் இருக்கணுங்கிறத அவர் தான் சொன்னார். குறிப்பிடத்தக்க சாதனைகள் இதெல்லாம். அடுத்து சி.என். அண்ணாதுரையோட முக்கியமானது என்னென்னா, படி அரிசி, ஒரு படி அரிசி ₹1 திட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு கருணாநிதியும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம், இது அண்ணாவோட பீரியடுக்கு அப்புறம் கருணாநிதி தானே வராரு 1969. அவரும் இதை மரபினே தொடர்ந்தார். 1972 ஆண்டு எம்.ஜி. ராமச்சந்திரன் தன்னுடைய திராவிட கட்சியை தொடங்கினார். 72 தொடங்குவார். பட் ஆனால் ஆட்சிக்கு அவர் வந்தது 77, 5 வருஷம் கழிச்சு வராரு. ஏடிஎம்கே கட்சி 77 தான் முத ஜெயிக்குது. 72 உருவாக்கப்பட்டுச்சு. சரியா, கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. 77 வந்தது, 87 வரிய 10 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை கொடுத்துருச்சு. அதன் பிறகு கருணாநிதி தலைமையில் திமுகவும், செல்வி ஜெயலலிதா தலைமையில் அஇஅதிமுகவும் அடுத்தடுத்த தேர்தலில் மாறி மாறி வெற்றி பெற்று அமைச்சரவை ஏற்படுது. டிஎம்கே ஏடிஎம்கே இப்படியே தான் அடுத்தடுத்து ஆட்சி அமைச்சாங்க. நல்லா சிறப்பான ஆட்சியாக தான் இருந்துச்சு.
அடுத்து இவங்களோட முக்கியமான திட்டங்கள்லாம் என்னென்ன கேட்டிங்கன்னா, இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம் எம்ஜிஆரால் கொண்டு வரப்பட்டது, பட்டப்படிப்பு வரை இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம். இது வந்து ஜெயலலிதா அம்மா அவங்களோட பீரியடில் தான் நடந்திருக்கும். சாதி சண்டைக்கும் சமத்துவபுரம் அந்த ஒரு திட்டம். அடுத்து உழவர் சந்தையும் உருவாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் முக்கியமான திராவிட கட்சிகளின் முக்கியமான சாதனைகள். அடுத்து நம்ம பார்க்கணும்னா புக் பேக் ஒன்வேர்டு தான். ஃபஸ்ட்டு ஒன்வேர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1969. பார்த்தோமா? சென்னை வாழ் மக்கள் சங்கம் கஜிலூர் லட்சுமி நரசாலை அது 1852 62 வரையும் செயல்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் வலுவிழந்துரும். தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி. அதை வந்து ஒழித்தவர் யாருன்னா காமராஜர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறிமுகப்படுத்தினது ராஜாஜி, ஒழித்தவர் காமராஜர். சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு? 1857. 1857 நல்லா நினச்சிக்கோங்க. அதே ஆண்டில் தான் பெருங்கிளர்ச்சி நடந்திருக்கும். அதே 1857 தான் சென்னை பல்கலைக்கழகம். மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனாவது பெரிய மாநிலம்னா 7வது பெரிய மாநிலம். நீதி கட்சியின் முதல் தலைவர் யார்? நம்ம பார்த்தோம் ஏ சுப்புராயலு. அடுத்து வைக்கம் வீரர் பெரியார்னு நமக்கு தெரியும். தமிழகத்தை சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் பெரியார் 1925. இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடந்துச்சு? 2வது ஆப்ஷன் 1937. திமுகவின் தோற்றம் 1949. ஏன்னா அண்ணா பிரிஞ்சப்போ தானே வந்தார். மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டையாட்சி 1919. மாண்டகி செம்ஸ் போர்டு நல்லா தெரியும். பிராமணர் அல்லாதவர் கூட்டறிக்கையை வெளியிடாதவர் கேட்காங்க. வெளியிடாதவர் அதாவது இல்லாதவர் யாருன்னா நடேசனார், தியாகராயர், டி. எம். நாயர் இவங்களாம் இருந்தாங்க. பனகல் ராஜா இங்கே வரமாட்டார். அவர் வந்து சுப்புராயலுக்கு அடுத்து வந்த முதலமைச்சர் மட்டும்தான். இவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நீதி கட்சி நம்ம அப்படியே பார்த்துட்டோம். அடுத்து 1957 பொதுத் தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். ஓகே, கரெக்டு தான். கருணாநிதி தமிழக முதலமைச்சர் ஆனார். அதுவும் கரெக்டு தான். ஆனால் ஆப்ஷன் நல்லா பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஓகே தான். ஆனால் ரெண்டும் காரணம் வந்து விளக்கலை. இதுக்கு இது விளக்கவே இல்லை. முதலமைச்சர் ஆனார் தான். இது இந்த விஷயம் கரெக்டாக நடந்துச்சு. கூற்று ஒன்றும் கரெக்டு தான், காரணமும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் பொருத்தமான விளக்கம் கிடையாது. அடுத்து 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத சாதிகள் சமமான மனித உரிமைகளாக பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்படும். ரெண்டுமே கரெக்டு தான். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு இந்த லெசன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.